நம்பி ஏமாறதுல இந்த 3 ராசிக்காரங்கள ஒரு ஒற்றுமையான ராசினே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மறைக்கப்பட்ட மறைமுகமான ஒரு உண்மை ஒண்ணு வெளியில வரப்போகுது. அது மிதுனம், துலாம், கும்பம் இவங்க மறைத்து வைத்திருந்த ரகசியங்கிறது அர்த்தம் கிடையாது. இவங்கள்ட்ட மறைமுகமாக நடந்தவர்களுடைய ரகசியங்கள், மற்றவருடைய உண்மை முகத்தை நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலம். இவங்களுக்காகவா வாழ்க்கையை தொலைச்சோம், இவங்களுக்காகவா வாழ்க்கையை தொலைக்க இருந்தோம் என்று நீங்கள் உணரக்கூடிய அவங்களுடைய போலி வேஷம் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு தெரிய வருங்க. 180 நாட்களில் உங்களிடம் மறைக்கப்பட்ட ரகசியம் வெளிவரும். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுனம், துலாம், கும்பம் சொல்லக்கூடிய காற்று தத்துவ ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களுடைய முன்னோட்டமா அந்த 6 மாத காலத்துக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றதை பார்க்க போறோம். ஏன்னா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ராகு கேது வருதுனாலே இதுக்கு முன்னாடி நமக்கு அதுக்கான அறிகுறிகள் தெரியும் சொன்னீங்க. இவங்களோட வாழ்க்கையில தொடர்பு கொண்டுக்கிற மாதிரி எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க? நீங்க சொன்ன மாதிரி காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 ராசிக்காரங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. மிதுனம் புதன் பகவானுடைய அம்சம், துலாம் சுக்கிரனுடைய அம்சம், கும்பம் சனி பகவானுடைய அம்சம், 3 அசுர குருவினுடைய அம்சங்களுடைய ஒரு அமைப்புகளுக்குள்ள வரக்கூடிய ராசிகள். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மறைக்கப்பட்ட மறைமுகமான ஒரு உண்மை ஒன்று வெளியில வரப்போகுது. அது மிதுனம், துலாம், கும்பம் இவங்க மறைத்து வைத்திருந்த ரகசியங்கிறது அர்த்தம் கிடையாது. இவங்கள்ட்ட மறைமுகமாக நடந்தவர்களுடைய ரகசியங்கள், இவங்களை பயன்படுத்திக்கிட்டவங்க, இவங்கள்ட்ட நடித்தவங்க, பொய்முகம் கொண்டவங்க, அவர்களுடைய முகத்திரை கிளியக்கூடிய ஒரு காலம். யாரு எப்படின்னு உங்களுக்கு பகவான் ராகு கேதுகள் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலம். மற்றவருடைய உண்மை முகத்தை நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலம். இவர்களையா இவ்வளவு நாள் நம்பினோம், இவங்களுக்காகவா இவ்வளவு நாள் காத்திருந்தோம், இவங்களுக்காகவா வாழ்க்கையை தொலைச்சோம், இவங்களுக்காகவா வாழ்க்கையை தொலைக்க இருந்தோம் என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலம். முகத்திரைகள் இது எல்லாமே ஒருத்தருடைய போலி வேஷம், நாடகம் அத்தனையும் கண்ணாடி பிம்பம் போன்று, பளிங்கு போன்று உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் இந்த 6 மாசத்துக்குள்ள நடக்க போகுது. மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 காற்று தத்துவ ராசிகிட்டயுமே ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான ஒற்றுமை இருக்கும் சார்? இவங்க மனிதர்களை, மக்களை, மனசை அதிகமா புரிஞ்சுக்க நினைப்பாங்க. ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம் இந்த ராசிக்காரங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். கற்பனை வளங்கள் அதிகமாக இருக்கும். கருத்து பரிமாற்றம் அதிகமாக இருக்கும். கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும். எதையும் சமநிலையாக பார்க்கக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கும். புதிதாக யோசிக்கக்கூடிய சிந்தனையினுடைய குணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒருவரை அதிகமாக புரிஞ்சுக்கிறேங்கிற பேர்லேயே ரொம்ப ஓவராக புரிஞ்சுக்கிட்டு போய் பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதிகமாக ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தப்பான நபர்களை மிக சரியானவர்கள் என்று நம்பி சில நேரங்களில் ஏமாறக்கூடிய ஒரு தன்மை இந்த 3 ராசிக்காரங்கள்ட்ட இருக்கு. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை. சிலர் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, சிலர் மறைச்சு ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளி வேஷம் கொண்டு பேசுகிறாங்க, சிலர் ரொம்ப யோகியப்பட்டம் வாங்குற மாதிரி காமிச்சுக்கிறாங்க, இவங்க தப்பே பண்ண மாட்டாங்கிற மாதிரி நம்ப வைக்கிறாங்க. இந்த நம்ப வைத்து கழுத்தறுக்கக்கூடிய மோசடி பேர்வழிகளிடம் இந்த ராசிக்காரங்க சீக்கிரமாக நம்பிடுறாங்க. அந்த ஒற்றுமை தான். அதில் மட்டும் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா யார் எப்படிங்கிற உண்மை முகம் இவங்களுக்கு தானாக தெரிய வரும். அந்த இடத்துல நம்பி ஏமாறதுல இந்த 3 ராசிக்காரங்கள ஒரு ஒற்றுமையான ராசினே சொல்லலாம். அப்போ மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிக்காரங்களுமே இந்த டபுள் ஃபேஸ், டபுள் மைண்ட் இந்த மாதிரி ஒரு கன்னிங்கா இருக்கவங்கள்ட்ட கேர்ஃபுல்லா இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வரிசையில முதலாவதா நம்முடைய மிதுன ராசிக்காரங்க. இவங்க எந்த மாதிரியான விஷயங்களை சந்திப்பாங்க? இந்த மறைமுகமான ஒரு விஷயம், மறைமுகமான ஒரு நபர்களால எந்தெந்த இடத்துல இவங்க பாதிக்கப்படுறாங்க? பொதுவாக மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு விஷயத்தை ஓப்பனாக பேசுறாங்க, சொல்லுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க முதுகு பின்னாடியே இவங்களுக்கு தெரியாமலேயே பின்னாடி காய் நகர்த்தல் நடந்துகிட்டு இருக்கும். வீட்டில் கூட இருக்குங்க, வீட்டில் கூட நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்னாடி அவங்க போகட்டு ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, சொந்தம் போகட்டு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரை நம்புறது யாரை விடுறதுங்கிறதே தெரியாது. நான் நல்லாவே நினச்சி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நல்லா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பின்னாடி போனோடனே இவங்கள்ட்ட இன்னொரு முகம் இருந்திருக்கு. ஆனால் என்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமாக, நட்பாக, அன்பாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு விஷமான ஆளோடைய நம்ம பழகிட்டு இருக்கிறோம், இவ்வளவு மோசமான குணம் கொண்டவர்கள்ட்ட நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற உண்மைகள் இவங்களுக்கு தெரிய வரும். இவங்க முதுகுக்கு பின்னாடி இவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணவர்களுடைய உண்மை முகத்திரை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புரிய வரும். அதை இவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஆரம்பத்தில் கோபமாக இருக்கும், கடுப்பாக இருக்கும், வருத்தமாக இருக்கும். ஆனால் பின்னாடி அப்பாடா ரிலீஃப்டா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமேங்கிற சந்தோஷம் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு
ஏற்படும். புதனம்சம் பெற்ற மிதுன ராசிக்காரங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிகேஷனுக்கு பேர் போனவங்க. ஸோ கம்யூனிகேஷன்ன்றது இவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா பகிர்ந்துக்கிறது, நம்ம கூட இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்கள்ட்டே நம்ம கண்டிப்பாக சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதை வந்து குறைச்சிக்கணுமா, இல்லை இந்த கம்யூனிகேஷனால தான் இவங்களுக்கு இந்த ஒரு டபுள் ஃபேஸ் டபுள் மைண்ட் வந்து ஏற்படுதா? சொல்லாம இருக்க முடியாதுன்னு இல்லைங்க. இவங்க சொல்ற விஷயம் நம்பிதான் சொல்றாங்க. ரகசியத்தை பாதுகாப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒரு உண்மையை சொல்றாங்க. இவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், மனக்குறைகள், எதிர்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை போய் இன்னொருத்தர்கிட்ட, அதுலேயும் மிதுன ராசிக்காரர்கள் அதிகம் ஃபேஸ் பண்ணுவது என்னன்னா, யார் மேல யாருனால இவர்களுக்கு பிரச்சனை வருதோ அவங்களுடைய நபர், அவங்களுக்கு ஆதரவான நபர்கிட்டே இவங்களை அறியாம போய் உளறிட்டு இருப்பாங்க. அவங்க போய் பர்டிகுலரா அவங்கள்ட்ட இவங்களை பத்தி சொல்லிடுவாங்க. அப்ப இந்த செய்தி வந்து இவங்களுக்கு அப்படியே காதும் வச்ச மாதிரி தெரிய வரும். உங்கள்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கி கொண்டு போய் உங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்க வளர்ச்சியை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப யார்கிட்ட பகிர்றங்கிறது தெரியாம சொன்ன விஷயங்கள் தான் மிதுன ராசிக்காரவங்களுக்கு எதிராக வந்து நிற்கும். ஒரு கம்யூனிகேஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா எதிரிட்ட, கெட்டவன்ட்ட, ஒரு நம்பிக்கை துரோகிட்ட உங்களுடைய நம்பிக்கையை யார் காப்பாற்ற முடியலையோ அவன் உங்களுக்கு உண்மையானவன் இல்லை என்பதை இந்த பயிற்சி என்பது அவர்களுக்கு புரிய வரும். டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி ஏற்படுறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே இந்த விஷயங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு யார் உண்மை யார் பொய்ன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம்னே நம்ம சொல்லலாம். நிச்சயமா அடுத்ததாக நம்ம துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அந்த சஸ்பென்ஸ் ரிவீல்னு சொன்னீங்க, அது கூட இருக்கவங்களா இல்லை வெளியிலிருந்து வரக்கூடியவங்களா, துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் எப்படி வந்து ரிவீல் ஆகும்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நீண்ட நாட்களாக, ரொம்ப ஒரு சில மாதங்களாகவே அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. இவங்க ஒரு விஷயத்தை வந்து உள்ளுணர்வு சொல்லுது, இது ஏதோ உனக்கு தெரியாமல் தப்பாக நடந்துட்டு இருக்கு, ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, எங்கேயோ மிஸ் ஆகுது, உனக்கு உரித்தான ஒரு பொருள் உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் மனசாட்சி சொல்லும்ல. எது போய் சொன்னாலும் மனசாட்சி காமிச்சு கொடுத்துரும். துலாம் என்பது ஜட்ஜ்மெண்ட், நீதிமானுடைய, சனி பகவானுடைய ஒரு ராசி. உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரு ராசி, உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ராசி, நீதியை நெஞ்சுக்கு நேராக சொல்லக்கூடிய ஒரு ராசி, நியாயத்தை பேசக்கூடிய ஒரு ராசி. இவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இவங்க உண்மையாக இருக்கிறாங்களா, நடிக்கிறாங்களா, வேஷம் போடுறாங்களா, உள்ள ஒன்று வச்சு பேசுகிறாங்களா, ஏதோ மறைக்கிறாங்க, ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. உண்மைதான் அப்படிங்கிற முகத்திரை இவங்களை வந்து அப்படியே போலி நாடகம் போட்டு நடித்து ஏமாத்திக்கிட்டு இருந்தவங்க யாராக இருந்தாலும், கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும், அவங்களுடைய போலி வேஷம் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு தெரிய வருங்க. அது இவங்க பல நாளாக பல பேர் இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய நம்பிக்கை இருக்கு பாருங்க, இவர்கள் மனதிற்குள் வைத்த அதீத நம்பிக்கை, அந்த நபரை பற்றிய ஒரு உன்னதமான உயர்வு, இவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிற அந்த திடமான நம்பிக்கை அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சு போகும். இவங்க இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படிங்கிறத ராகு கேதுக்கள் வெட்டம் வெளிச்சம் போட்டு காமிச்சு கொடுப்பாங்க. உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாதுங்கிற உண்மையை துலாம் ராசிக்காரவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. நீண்ட நாள் அந்த உறவை காப்பாத்துறதுக்கு நான் மட்டும்தான் நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்க எந்த முயற்சியுமே பண்ணலைங்கிற உண்மையை துலாம் ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம்தான் இந்த மாதங்கள். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு சொன்னது உண்மைன்னு உணரக்கூடிய ஒரு காலமா வந்து கண்டிப்பா அமையும். ஸோ அடுத்ததாக இன்னொரு ராசிக்காரங்களும் இருக்காங்க, கும்பராசி. ஸோ காற்று தத்துவ ராசியான கும்பராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள், எந்த மாதிரியான அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் அவங்க லைஃப்ல ஏற்படும்? கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலங்க மிகப்பெரிய குழப்பங்கள் அவங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலம். மனிதர்களை பற்றி, மனிதர்களுடைய மனசை பற்றி, புதிய உறவுகளை பற்றி, இவர்கள் நம்பிக்கை வைத்த நபர்களை பற்றி, இவர்கள் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை பற்றி, தொழில் கூட்டாளியை பற்றி, எல்லா விஷயத்திலையும் கும்பராசிக்காரங்க ஒரு குழம்பிய மனசோடு இருந்துகிட்டே இருந்தாங்க. உண்மையான தெளிவுகள் கிடைக்காம இருந்தாங்க. இந்த நேரத்தில் உண்மையான தெளிவு இவங்களுக்கு கிடைக்கும். குழம்பிய மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இது இப்படி தான் இவங்களுடைய உண்மை சூழ்நிலை, இப்படி தான் இவங்க இப்படி தான் நடந்திருக்காங்க, இப்படி தான் நடந்துகிட்டு இருக்க போகிறாங்க, இப்படி தான் எப்பயுமே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மனத்தெளிவான ஒரு முடிவை கும்பராசிக்காரவங்க சில மாதங்களுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதில் டிசம்பர் மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சிகள் ஏற்பட போது இவர்களுடைய ராசியினுடைய அந்த தன்மையை விட்டு அப்படியே ராகு விலகி மகரத்துக்கு போயிடுறாங்க. அப்ப இவ்வளவு நாள் ஒரு இருள் சூழ்ந்திருந்தது, மனம் தெளிவில்லாமல் இருந்தது, குழப்பம், எதை எடுத்தாலும் தடை, யாரை நம்புறது, யாரை விடுறது, யார் நடிக்கிறா, யார் பொய் பேசுறா, யார் ஏமாத்துறா, யார்கிட்ட ஏமாந்துகிட்டு இருக்கோம், யார்கிட்ட ஏமாற போறோம், எதுவுமே தெரியாம ஃபுல் பிளாங்க், அப்படியே மனசு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு நிலையா போகணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கிளகலையா மனசு பிரிஞ்சு ஏமாற்றமே மிஞ்சி இருந்தது. அந்த ஏமாற்றத்திற்கு ஒரு தெளிவு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும்.
நீங்க சொன்ன மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம ராகு விலகுகிறார், இன்னொரு பக்கம் அந்த மனக்குழப்பம் எல்லாமே வந்து தீரும், கொஞ்சம் ரிலீஃப் இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப அந்த முடிவு எப்படி சார் இருக்கும்? குழப்பம் தீர்ற இடத்துல உண்மை பிறக்குங்க. முடிவுங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. யார் உண்மையா நேசிக்கிறா, யார் உண்மையா பழகுனா, யார் தேவைக்காக பழகுனா, யார் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, இந்த மனத்தெளிவுகள் எல்லாம் உங்களுக்கு கிளியரா ரொம்ப பர்ஃபெக்டா புரிய வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். யாரை எங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் இவர்களுக்கு வந்துவிட்ட காலம், ஞானத்தை கொடுத்த காலம். ராகு இங்க ஜென்மத்தை விட்டு விலகும் போது அதை பார்த்துட்டு இருக்கிற கேது பகவானும் விலகிறார். அதை பெயர்ச்சிகளில் முழுமையா எந்தெந்த இடங்கள்ல இருக்கு, எந்தெந்த இடங்களை பார்க்குது, எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரிக்க போகுது, எந்தெந்த மாதங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களை தேடுறவங்க நிறைய பேர் இருக்கலாங்க, ஆனா உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க சில பேர் மட்டும்தாங்கிற ஞானம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 காற்று தத்துவ ராசிக்குமே ராகு கேது பயிற்சி பலன்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த 6 மாசத்துக்குள்ளேயே உங்களோட ஆட்டம் ஆரம்பிச்சு ஒரு லைஃப் லெசனை வந்து கொடுத்தாலுமே அந்த சஸ்பென்ஸ் கூட இருக்கவங்களோட சஸ்பென்ஸ் வந்து அழகா ரிவீல் ஆகி இதெல்லாம் நடக்க போகுதுங்கன்றத சொல்லிட்டாரு. அதுக்கு வரக்கூடிய மாற்றம், அதாவது ஆஃப்டர் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல சார், கண்டிப்பா ராகு கேது வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம், அந்த நன்மைகள், அந்த அதிர்ஷ்டம் வந்து இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் எப்படி அமைய போகுது? அதாவது ஒரு விதத்துல பணம், பதவி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, சில உண்மை மனசை கசக்கும், சில உண்மை மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். பல உண்மைகள் கஷ்டப்படுத்தப்பட்டாலும் கூட இவர்களுக்கு தெளிவை கொடுக்கறதே பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள், நிறைய முடிவுகள், நிறைய மர்மமான முடிச்சுகள், நிறைய மறைக்கப்பட்ட சூழ்ச்சிகள், மறைமுகமாக இவர்களை எதிராக சதி செய்தவருடைய முகத்திரையை கண்டுபிடித்து ஒரு உண்மையான வாழ்க்கை, பொய்யோடு வாழ்வதை விட உண்மையோடு வாழ்வது மேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவு இந்த ராசிக்காரர்கள் 3 பேருக்குமே கண்டிப்பா கிடைக்கும். இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் உண்மை தாமதமா வரலாம், ஆனா வாழ்க்கை தரமானதாக கண்டிப்பா அமையும். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும், அது லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த உண்மைகள் வெளிவரும்போது கொஞ்சம் ரிலீஃப், மனதளவில் அவங்க ரிலீஃப் அடைவாங்கன்றதை சொன்னோம். இது மட்டும் இல்லாமல் பார்ட் 2ல ராகு கேது பயிற்சி பலன்கள் நடக்கும்போது அதை நம்ம ரொம்ப தெளிவா யாரெல்லாம் நடக்க போகுது, எந்தெந்த மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து சந்திக்க போறோம். அடுத்த எபிசோட்ல நம்ம நீர் தத்துவ ராசியான கடகம், விருச்சிகம், மீனம் வந்து அவங்களுக்கான மாற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறோம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.